ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள்ட்ட நம்ம ஒரு வேலை வாங்கணும்னா ரொம்ப ஞானிகளை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? ரொம்ப ஞானத்தில் சிறந்து விளங்குறவர்களையும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு வெயிட்டான ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு பாரம் உள்ளதை தூக்கணும் அப்படின்னா ரொம்ப பலசாலியாக தான் நம்ம தேடுவோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இந்த மாதிரி ஞானம் உள்ளவர்களும் பலசாலிகளையும் அவர் ஒரு பார்வையில் பார்க்குறாரு. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் தான் நான் என்று பெருமை பாராட்டாதபடிக்கு இந்த வசனத்தை ரொம்ப கண்டிப்பாக நம்மளுக்கு உணர்த்துகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். நான் ரொம்ப பலசாலி, எனக்கு அறிவு இருக்கு, நான் நினைச்சேன்னா எல்லாத்தையும் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவனை வெட்கப்படுத்தும்படி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம யாரெல்லாம் ஒதுக்குறோமோ, யாரெல்லாம் நம்மளுக்கு தேவைப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ, இவங்கெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில என்ன செஞ்சிட போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவர்களை கொண்டு தான் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவார். நம்ம ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருப்போம். ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். ஒரு பைத்தியக்காரன் ரோட்ல நின்றுட்டு இருக்கான். நம்ம பைக்ல வேகமா போயிட்டு இருக்கோம். பைத்தியக்காரன் சொல்றான், அங்க போகாதா, பள்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு அவன் போயிட்டான். ஆனா பைக்கை வேகமா ஓட்டிட்டு போய் பார்த்தா உண்மையாவே அந்த இடத்துல பெரிய பள்ளம் இருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இவன் பைத்தியக்காரன் தானே, இவன் எப்படி கத்திக்கிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உதாசனப்படுத்திட்டு போறான். ஆனா அவன் பெரிய ஆபத்துல இருந்து நம்ம காப்பாத்திருக்கான். அப்புறம் ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு இப்படிதான் யார் மூலியமாக இப்படி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும். ஆனா உங்களோட பார்வை, அவங்கள பாக்குற பார்வை எப்படி இருக்குன்னா, இவன் பைத்தியக்காரன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான், இவனுக்கு இதே தான் வேலை, இவனுக்கு எப்ப வந்தாலுமே அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருப்பான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல. உன்னுடைய பார்வைக்கு அவன் பைத்தியக்காரனா இருக்கான். ஆண்டவர் அவனை ஞானியாய் பார்க்கிறார். அப்ப ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா, உன்னுடைய பார்வைக்கு வேணா அவங்க சாதாரணமா தெரியலாம், உன் பார்வைக்கு பைத்தியக்காரராக தெரிவார்கள். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில அவர்களே தான் ஞானியாக பார்க்கிறார். நான் என்ற சுயத்தை அழிக்கும்படியாக ஆண்டவர் இங்கே ஒரு வசனத்துல பேசுறாரு. 29வது வசனம், அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவிற்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே நம்மளுக்கு ஞானமாய் இருக்கிறார். அவரே நம்மளுடைய மீட்பராய் இருக்கிறார். அவரே நம்மளை காத்து வழி நடத்துகிற பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நாம் அவர் சொற்படி ஆண்டவர் சொல்கிற வசனத்தின்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா ஆண்டவர் உண்மையை மேன்மையாக பார்க்கிறார். அவரை விட்டுட்டு நம்ம தான் நான் எனக்கு இல்லாத அறிவா, நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு வந்தோம்னா ஆண்டவர் பார்வைக்கு நம்ம என்னவா இருப்போம்னா பைத்தியக்காரனா இருப்போம். நான் 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 தான் தான் என்று நம்ம சொல்லாம ஒருத்தவன் மேன்மை பாராட்டுகிறான்னா அவனை குறித்தே மேன்மை பாராட்டணும். இப்ப நான் இருக்கேன், என்னைய பத்தியே நானே பேசிட்டு இருப்பேன். சில பேர்லாம் நான் பார்த்திருக்கேன், அவங்கள பத்தியே பேசிட்டு இருப்பாங்க பெருமையா. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். நோ, ஒருவரை குறித்து தான் நீங்க மேன்மை பாராட்டணும். அவரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாய் மாத்திரம்தான் இருக்கணும். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். 26வது வசனம், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. நம்ம மாம்சத்தால இருக்கிறதுனால ஆவி மாம்சம் ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். ஆவி ஆண்டவர் கொடுக்கிறது. பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா மற்றவர்கள் பார்வையில நம்ம பைத்தியக்காரர்களாக தெரிவோம். ஆண்டவர் நம்மளே ஞானியாக பார்க்கிறார். பரிசுத்த ஆவி அப்படி இல்லைன்னா மற்றவர்கள் பார்வையில நான் ரொம்ப ஞானி மாதிரி தெரியும். ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறாரு? பைத்தியக்காரனா பார்ப்பார். எப்பயுமே ஆண்டவர் எப்பயுமே ஆப்போசிட் ரியாக்ஷன் தான். ஒன்னு செய்யினா ஆண்டவர் செய்ய மாட்டாரு,
செய்யாதீங்கன்னா ஆண்டவர் செய்வார். என்ன செய்யாதீங்க? செய்யுங்க. உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லை, என் நினைவுகள் உன் நினைவுகள் என்று ஆண்டவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா என்னன்னா, நான் நினைச்சிட்டு இருப்பேன், ஆண்டவரே நான் இதெல்லாம் பயங்கரமா பண்ணணும்னு நினைக்கிறேன், பெரிய ஆளா அப்படியே பெரிய ஒரு கோட்டையை கட்டி நான் இந்த ஊர்லயே நான் பெரிய ஆளாகணும்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தம்பி அதெல்லாம் இல்லப்பா, நான் உனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கேன், இதெல்லாம் விட்டுரு, உன்னை எளிமையாக்கிக்க, தாழ்மையாயிரு, என்னோட ஊழியத்தை செய்ப்பான்னு சொல்லி உங்கள்கிட்ட பைபிளை கொடுத்து அமுச்சு விட்டுறாரு. என்னோட ஊழியத்தை செய்யணும் என்ன, நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நீ சொல்லு. ஒரு வீட்டுல ஒரு கணவருக்கு எவ்வளவு பெரிய வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா? ஒரு குடும்பத்தை, அந்த குடும்பத்தின் தலைவன் நடத்துறதுக்கு உண்டான அறிவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்கள் மேல் விழுந்த பாரம், நம்ம பிள்ளைகளை நம்ம தான் திருத்தணும், நம்ம தான் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லணும். நீங்க சும்மா உங்களுடைய ஃபிளஷ்ல நீங்க உங்களுக்கு இருக்கிற ஞானத்துல நீங்க பேசினாலோ இல்ல நான் பேசினாலோ நம்ம பிள்ளைகளை கேட்க மாட்டாங்க. நம்ம எப்பயுமே ஆண்டவரை மத்தியஸ்தராக வைத்து அவருடைய ஆவியானவரை அவருடைய பலத்துல நம்ம பேசும்போது, ஒரு விஷயத்தை செய்யும் போது எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். நீங்க மற்றவர்களை குறித்து தானே ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறீங்களே, அந்த சர்டிபிகேட்டை விட ஆண்டவர் என் மேலும் எங்கள் குடும்பத்தின் மேலும் நம்ம குடும்பத்து மேலும் கொடுக்குற சர்டிபிகேட் தான் உண்மையானது. அதுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. அதனால ஆண்டவரோடு நிலைத்திருப்போம், ஒருவர் அன்பு செலுத்துவோம். இந்த உலகத்துல மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு நம்ம வாழ்வோம். பெருமை கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆனாலும் நம்மளுக்குள்ள இருக்கிற பெருமையை உடைப்போம், ஆண்டவருக்குள்ள நிலைத்திருப்போம். என்ன இவர் எப்ப பேசினாலும் ரொம்ப கமாண்டிங்கா, ரொம்ப ஒரு எச்சரிப்பின் சத்தத்தோடயே பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, எல்லா ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் நம்ம கேட்டுட்டோம். இத்தனை ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற்றுக்கொண்ட நான் இருக்கிறதில் திருப்திப்படாம, ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம, எனக்கு இருக்கிற சுயத்தையும் எனக்கு இருக்கிற பெருமையை பற்றியுமே நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா, நான் இன்னும் மனமாற்றம் அடையவில்லை என்று தானே அர்த்தம். நான் மனமாற்றம் அடைய வேண்டும். ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருந்துச்சுன்னா மனமாற்றம் வந்துடும். நான் மற்றவர்களோட பேசும்போதும் பழகும் போதும் ஆண்டவருடைய அன்போடு நான் பேசுவேன், பழகுவேன். இந்த உலகத்துல நம்ம கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். ஆனா இந்த வாழ்ற வாழ்க்கையில ஆண்டவருடைய அன்பை நம் பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.